ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த டாடா தான் ஃபுல் பெயிண்டிங் பண்ண போகிறோம். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணோம், ஒயிட் கலர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வண்டி வந்து ஃபுல்லாக தரமாக சூப்பராக கெத்தாக பண்ண போகிறோம். வாங்க, வண்டியில் என்னென்ன வேலை இருக்குது, வண்டியில் எப்படி வேலை பார்க்குறோம், வண்டியில் என்ன வேலை பார்க்குறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோம், என்ன பெயிண்ட் அடிக்கிறோம், எப்படி பட்டி பேஸ்ட்லாம் பார்க்குறோன்னு பார்க்கலாம். வாங்க, வண்டியில் பாருங்கள், வண்டியில் நிறைய ஒர்க்குங்க, எக்கச்சக்க ஒர்க் வண்டியில். ஃபுல்லாக டிங்கர் ஒர்க்கு, அங்கே ஃபுல்லாக ரஸ்ட்டு பபுள்ஸ் அது மாதிரி நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு வண்டியில். இந்த இடம் ஃபுல்லாக பீஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மேலே ஃபுல்லாக பபுள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. சைடு ஃபுல்லாமே டிங்கர் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. அது ஃபுல்லாமே பேஸ்ட்லாம் பார்த்துக்குறோம். அது மொத்தமாக பக்காவாக சேண்ட் பண்ணிவிட்டு சும்மா தரமாக அடிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் ஆல்ரெடி டிங்கர் பார்த்த பேஸ்ட் இதெல்லாம். இதுக்கடுத்து நாங்கள் மறுபடியும் அது மேலே பார்ப்போம். ஏன்னா அது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. அது ஃபினிஷிங் பண்ணால் சூப்பராக தரமாக பண்ண போகிறோம். இந்த இடம்லாம் பாருங்கள், டிங்கர் பண்ணி பேஸ்ட் பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது, அப்படியே மேடாக இருக்குது. பெயிண்ட் பார்த்திங்கன்னா அங்கங்கே உறிஞ்சிருக்கு. இது மேக்ஸிமம் சேண்ட் பண்ணாமல் அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால் பெயிண்ட் அங்கே உரியுது. சேண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எட்ஜஸ்லாம் சேண்ட் பண்ண மாட்டாங்க சில பேர். அதுதான் ஒரு தப்பு பண்ணுறது தான். எட்ஜஸ் முதல் கொண்டு எல்லாமே சும்மா தரமாக பக்காவாக சேண்ட் பண்ணால் பெயிண்ட் நல்லாயிருக்கும். பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பேடாக இருப்பாருங்க. ஒரு வருஷம் தான் அது பெயிண்ட் அடிச்சு. ஏன்னா பெயிண்ட் ஃபுல்லாக டல் ஆகிட்டு. ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக சாதா பெயிண்ட், எனாமல் பெயிண்ட் சொல்லுவாங்க. அந்த பெயிண்டில் வச்சா இப்படி தான் ஃபுல்லாக டல் ஆகிடும் பெயிண்ட்லாம். நீங்கள் எங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் அடித்தா ஒரு வருஷம் கேரண்டியோட கொடுப்போம். அது மாதிரி நிறைய வண்டி போட்டிருப்பேன். அந்த வண்டி வீடியோ மேலே ஹை பட்டனில் கொடுக்குற பாருங்கள். நாங்கள் அடித்த வண்டிலாம் நான் மறுபடியும் அடிப்போம். பெயிண்டில் அந்தளவுக்கு சும்மா தரமாக கேரண்டியாக சும்மா ஷைனிங்காக அப்படியே இருக்கும். அந்த வீடியோவில் பார்க்க மேலே ஹை பட்டன் போய் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 407 அடிச்சிருப்பேன், டாடா 909 அடிச்சிருப்பேன், ஒரு டாடா எஸ் அடிச்சிருப்பேன். அந்த வீடியோவில் பார்க்க பாருங்கள். அங்கே ஒரு வென்ச்சர் நிற்கிது பாருங்கள். அதுவும் நாங்கள் தான் பெயிண்ட் பண்ணோம். அந்த வீடியோ மேலே ஹை பட்டனில் கொடுக்குற அந்த போய் பாருங்கள். பெயிண்ட்டை பொறுவரைக்கும் கேரண்டியாக சும்மா தரமாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எந்தளவுக்கு டல்லாக அப்படியே ஒரு மாவு மாதிரி இருக்கு பாருங்கள் பெயிண்ட்டு. இந்த வாட்டி அடிக்க போகிறது வந்து ஒயிட் கலர் சும்மா தெளிவாக சூப்பராக ஒரிஜினாலிட்டியாக கெத்தாக அடிக்க போகிறோம். ஸோ நம்ம சேனல் என்ன புதுசாக வந்திருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க, வண்டியில் என்ன வேலை பார்க்குறோம், எப்படி வேலை பார்க்குறோம் பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வண்டி பார்த்தீங்கன்னா மறுபடியும் பேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா டிங்கர் பேஸ்ட் பார்த்துக்கிறாங்க, கொஞ்சம் சரியா இல்லை. அதனால் மறுபடியும் மொத்தமாக பார்த்துட்டு சூப்பராக மட்டம் பண்ணிவிட்டு சும்மா தெளிவாக பண்ண போகிறோம். பாருங்கள், பேஸ்ட் கலகுறாரு எங்கள் அப்பா. பேஸ்ட்லாம் பார்க்க போகிறாரு பாருங்கள். இந்த இடம்லாம் ஃபுல்லாக டிங்கர் பண்ணிக்கிறாங்க, பேஸ்ட் பார்க்க முட்டுக்கிறாங்க. சைடில் மட்டும் பேஸ்ட்டு பார்த்துக்கிறாங்க, பின்னாடி பேக் டோரில் பேஸ்ட் பார்க்கல. அது நாங்களே பேஸ்ட் பார்க்குறோம் இப்போது. பாருங்கள், பேஸ்ட்டுக்கு மிக்சிங் பண்ணுறாரு பாருங்கள். இது பேஸ்ட்டு அது சின்னதாக இருக்குது வந்து அதோட இது ஹார்ட்னரு. அது எவ்வளோ கலந்தால் எவ்வளோ சீக்கிரமாக காயுமோ அதுக்கேற்ற மாதிரி கலப்பாங்க. அது அதிகமாக கலந்தாலும் சீக்கிரமாக காஞ்சிடும், கம்மியாக கலந்தாலும் காயவே காயாது. அதனால் எவ்வளோ லிமிட்டு, இப்போ ஒரு 4 கிலோ எடுக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி எவ்வளோ கலக்கணும், அதுக்கு மாதிரி கலந்துட்டு சும்மா தரமாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக காயாது, லேட்டாகவும் காயாது. பர்ஃபெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் அந்த காஞ்சிடும். அந்த மாதிரி தரமாக போடுவோம் பேஸ்ட்லாம் பக்காவாக இருக்கும். ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல். இதே மாதிரி அடுத்தடுத்து சூப்பரான வீடியோலாம் போட்டுன்னு இருப்பேன். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 1க்கு 4 கோட் பெயிண்ட் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமர் 1 ஃபுல்லாக ப்ரைமர் அடிப்போம். அது போக வந்து 3 கலர் ஒயிட் அடிப்போம். 3 கோட் ஒயிட்டு, ப்ரைமர் 1 கோட், மொத்தம் 4 கோட் அடிப்போம். அப்போ தான் ஃபுல்லாக கவர் ஆகும். ஏன்னா வண்டி வந்து ஆல்ரெடி ஒரு வேறு ஏதோ கலர் ப்ளூ கலரில் இருக்குது, அது எனாமல் பெயிண்ட்டு. அதனால் வந்து கலர் சேஞ்சுக்காக நம்ம மொத்தமாக 1க்கு 4 கோட் பெயிண்ட் அடிக்க போகிறோம். இந்த இடம்லாம் பாருங்கள், மட்டம் பார்த்து பேஸ்ட்டு பார்க்குறாரு பாருங்கள். இதில் ஆல்ரெடி டிங்கர் பார்த்து பேஸ்ட்டு பார்த்துறாங்க, ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் இருக்குது. அது ஃபுல்லாக மட்டமாக சூப்பராக பக்காவாக பேஸ்ட்டு பார்க்குறாரு பார்த்தீங்களா. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ட்ரிபிள் எம் பெயிண்டிங் ஒர்க்ஸ். எங்களை நம்பி வண்டி வந்தால் சூப்பராக பண்ணி கொடுப்போம்.
அந்த இடம்லாம் பாருங்கள், பார்த்து பார்த்து போகிறா இருப்பாங்க ஒவ்வொரு இடமும் பேஸ்ட்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக மட்டமாக போட்டுக்கிறாரு பாருங்கள். பேஸ்ட் ஒர்க்கில் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ணி மொத்தமாக சேண்ட் பண்ணிவிட்டு ஃபுல் வண்டி சோப் ஆயில் போட்டு சேண்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சாச்சு. இப்போது பாருங்கள், பேஸ்ட்டு பார்த்துட்டு அது மேலே ப்ரைமர் அடித்து மறுபடியும் பட்டி பார்த்துட்டு தென் ஃபுல்லாக ப்ரைமர் அடிச்சிட்டோம். அண்டர்ச்சேஸ்லாம் பாருங்கள் ஃபுல்லாக பிளாக் அடிச்சிட்டோம். காட்டுறேன் பாருங்கள், உள்ளே மொத்தம் பாருங்கள் எல்லாம் தரமாக இருக்கு பாருங்கள். உள்ளே ஃபுல்லாகவும் பிளாக் அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வண்டி எப்படி இருந்து ஃபுல்லாக ப்ரைமர் எத்தனை கோட்டு பேஸ்ட்டு எத்தனை கோட் பட்டி பார்த்துட்டு மொத்தமாக தரமாக சேண்ட் பண்ணி ப்ரைமர் அடிச்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் கோட் அடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு கோட் அடிச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கண்ணாடிலாம் மாஸ்கிங் பண்ணிவிட்டு பேஸ் கோட் அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு ஸ்பாட் பட்டி பார்த்துக்குறோம். ஏன்னா அங்கங்கே மறுபடியும் கிராச் மட்டும் தெரிஞ்சுது. ஏன்னா வண்டியில் ஃபுல்லாக ஒர்க்கு ஃபுல் பேஸ்ட் பட்டி ஒர்க் இருந்ததுனால பேஸ் கோட் அடிச்சுட்டு அங்கங்கே பட்டி பார்த்துக்குறோம். பாருங்கள் எவ்வளோ பட்டி பார்த்துக்குறோம். மறுபடியும் ஆல்ரெடி பட்டி பார்த்துட்டு ப்ரைமர் அடிச்சது தான், மறுபடியும் பட்டி பார்த்துக்குறோம் பேஸ் கோட் அடிச்சு. ஏன்னா சின்ன சின்ன கிராச் மார்க்லாம் மொத்தமாக கவர் பண்ணுறதுக்காக ஃபுல்லாக பேஸ் கோட் அடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் கோட் அடிக்கிறோம். ப்ரைமர் ஒரு கோட் அடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஒயிட் கலர் ஒரு கோட்டு. இப்போ வந்து செகண்ட் கோட்டு ஒயிட் கலர் அடிக்கிறோம். ஒயிட் கலர்லேயே செகண்ட் கோட்டு. அது முடிஞ்சிட்ட அப்புறம் அது ஃபுல்லாக சேண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒயிட் கலரில் தேர்டு கோட் அடிப்போம். எத்தனை கோட் ஏற்றுற மாட்டீங்களா பெயிண்ட்டு? ஏன்னா அந்தளவுக்கு தரமாக இருக்கும் வண்டி, சூப்பராக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கலர் அடிக்கிறோம், எத்தனை கோட் பெயிண்ட் அடிக்கிறோன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக தரமாக 1க்கு 3 கோட் 4 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, எங்கள் கிட்ட எடுத்துவாங்க, தரமாக பண்ணி கொடுத்துடலாம். பெயிண்டிங் பொறுத்த வரைக்கும் கேரண்டியாக கொடுப்போம், தரமாக கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் 2 கோட் அடிச்சாச்சு. 2 கோட் அடிச்சப்பறம் எவ்வளோ ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு மேலே இன்னொரு கோட் அடிப்போம், 3வது கோட்டு. இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும், இன்னும் நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும். ஏங்க எவ்வளோ ஃபினிஷிங்காக இருப்பாங்க. ஃபுல்லாக பேஸ்ட்டு பட்டி டென்ஸ்லாம் இருந்தது, கிராக்லாம் இருந்தது அண்ட் பபுள்ஸ் நிறைய இருந்தது. ஃபுல்லாமே சுரண்டிட்டு பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 2 கோட் அடிச்சாச்சு. 3வது கோட் அடிக்க போகிறோம். அது அடிச்சிட்ட அப்புறம் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். பெயிண்ட்லாம் சும்மா பக்காவாக இருக்கும், ஷைனிங்காக இருக்கும். பாருங்கள் அடுத்து நம்ம தேர்டு கோட் அடிக்க போகிறோம். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட்டு கன்னில் போடுறாரு பாருங்கள். பெயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் பெயிண்ட் எல்லாமே. இது வந்து ஆட்டோ லேக்கில் வாங்கணும், பேங்கோ ஒயிட்டு. கஸ்டமர் வந்து பேங்கோ ஒயிட் தான் கேட்டார். அதனால் அவர் கேட்ட மாதிரி பேங்கோ ஒயிட் அடிச்சிட்டோம். இந்த புலேரோக்கெலாம் புது வண்டி வந்து அந்த கலர் தான் வரும். மஹேந்திராலேருந்து புலேரோக்கு வந்து பேங்கோ ஒயிட் தான் விடுவாங்க புது வண்டிக்கு. அந்த கலர் கேட்டார் கஸ்டமரு. ஒயிட்டை பொறுத்த வரைக்குமே நிறைய ஒயிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பேங்கோ ஒயிட்டு, சூப்பர் ஒயிட், நியூ சுப்பீரியர் ஒயிட்டு, மில்க் ஒயிட்டு, அது இது எக்கச்சக்க ஒயிட் இருக்குது. கஸ்டமர் இந்த ஒயிட் தான் வேணும்னு கேட்டார். புலோருக்கு வர ஒயிட் கேட்டார். அதனால் வந்து அந்த ஒயிட் அடிச்சிட்டோம். சும்மா சூப்பராக இருக்கும் வண்டி. ஃபினிஷிங் பண்ணுறப்பறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சும்மா ஷைனிங்லேருந்து ஃபினிஷிங்லேருந்து அவுட்புட்லேருந்து சும்மா பக்காவாக இருக்கும் வண்டி. பாருங்கள் 3வது கோட் அடிக்கிறோம் பாருங்கள். சும்மா புகை பிடிச்சிட்டு அப்படியே 2வது கோட் அடிக்கிற சீன்லாம் கிடையாது. ஃபஸ்ட்டு கோட் அடிச்சுட்டு அது மேலே மறுபடியும் ஸ்பாட் பட்டி பார்த்துட்டு 2வது கோட் அந்த பட்டியில் மொத்தமாக கவர் பண்ணிவிட்டு மறுபடியும் 3வது கோட் அடிக்கிறோம். மொத்தம் 3 கோட் வண்டிக்கு. பாருங்கள் தொட்டிலேருந்து கேபின்லேருந்து மொத்தம் 3 கோட்டு. லப்பர்லேருந்து ஃப்ரண்ட் பேனல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சூப்பராக அடிப்போம்.
நாங்களே ரிமூவ் பண்ணுவோம், நாங்களே அசம்பிள் பண்ணி கொடுத்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் பண்ண மாட்டாங்க இது மாதிரிலாம். ஆனால் நாங்கள் என் கஸ்டமருக்காக நாங்களே எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு மறுபடியும் எல்லாமே அசம்பிள் பண்ணி கொடுத்துடுவோம். பாருங்கள் ஷைனிங் எப்படி தெரிஞ்சு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கு பாருங்கள். அடிக்கும்போது ஷைனிங் எந்த அளவுக்கு கெத்தாக இருக்கு பாருங்கள். இன்னும் காஞ்சபுரம் பெயிண்ட் காஞ்சபுரம் சும்மா ஷைனிங்லாம் வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட். மொத்தம் பெயிண்டிங் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அசம்பிள் பண்ணுறது தான் பெண்டிங். இந்த லப்பர் சைடு மாதிரிலாம் அசம்பிள் பண்ணிட்டோம். பிளாக்ல அடிக்கிறது பிளாக்ல அடிச்சிட்டோம். ஃப்ரண்ட் பேனல் மட்டும் அசம்பிள் பண்ண வேண்டிய பெண்டிங் இருக்குது. அது கொஞ்சம் காயணும், அதனால் வந்து பெண்டிங் வச்சுக்கிறோம். பாருங்கள் ஷைனிங் பாருங்கள். அவுட்புட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வண்டி பிஃபோர் எவ்வளோ மோசமாக இருந்தது, இப்போ ஆஃப்டர் பாருங்கள் கலர் ஒயிட் கலர் அடித்தப்பறம் எந்த அளவுக்கு தரமாக இருக்குன்னு. இந்த இடம் பாருங்கள் ஃபுல்லாக பபுள்ஸு, ஃபுல்லாக ரஸ்ட்டு, ஃபுல்லாக பேஸ்ட்டும் இருக்குது. எல்லாமே பக்காவாக பேஸ்ட்டு பட்டி பார்த்துட்டு 1க்கு 3 கோட் பெயிண்ட் அடிச்சுக்கிறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரைமர் இல்லாமல் 1க்கு 3 கோட்டு, ப்ரைமர் சேர்த்தா 4 கோட் மொத்தம். சும்மா எப்படி இருப்பாங்க பாருங்கள், எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது பாருங்கள் அப்படியே கலரு. பேக்லாம் எல்லோ கலர்லாம் சும்மா மாசாக தெறிக்க விட்டுருக்கோம். எல்லாமே 1க்கு 3 கோட்டு 4 கோட்டு சும்மா தரமாக இருக்கும் வண்டிலாம். பாருங்கள் ஷைனிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பெயிண்டிங் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஒர்க் எப்படி இருக்குது, எங்கள் குவாலிட்டியான பெயிண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீல்லாம் பாருங்கள் மெட்டாலிக் கிரே எங்களோட ஐடென்டிட்டி. இது நாங்கள் எல்லா வண்டியும் தான் அடிப்போம். சேஸ்லாம் பாருங்கள், சேஸ் வந்து ஒயிட் கலர் அடிப்போம், மறுபடியும் புகைப்படும். அதனால் வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு வெளியே அடிச்சுடுவோம். ஸோ பாருங்கள் எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு, வண்டி டெலிவரி கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் வண்டி இதே மாதிரி சூப்பராக பக்காவாக தரமாக கெத்தாக 1க்கு 4 கோட் பெயிண்ட் அடிக்கணுமா, கீழே டிஸ்பிளேல இருக்கிற நம்பர் கால் பண்ணி உங்கள் வண்டி என்ன கலர் சொல்லி புக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.